ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சு. 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ இன்னும் சாப்பிடல. ஸோ அதனால் வந்து வெளியில் வந்து ஹோட்டல்ஸ் எதுவுமே இங்கே நம்ம ஏரியாவில் இல்லை. இது வந்து ஆக்சுவலாக போரூர் பக்கத்தில் உள்ள ஏரியா. ஸோ நான் வந்து வடபழனி, அசோக் நகர் அந்த சைடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுத்து கிளம்புறேன். இப்படி அங்கே போகிறதுக்கே ஒரு 20 நிமிஷம் மேலே ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்கட் வீடியோ தான். இதை வந்து எதுவுமே எடிட் பண்ணல. ஸோ ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னா, நான் வந்து தூத்துக்குடி ஒரு வேலையாக போகணுன்னு இருந்தது. ஸோ கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எந்த பஸ் வந்து புக் பண்ணாமல், சிடிசி எந்த கவர்மெண்ட் பஸ் எதுவுமே, நான் ப்ரைவேட் பஸ்ஸோ எதுவுமே புக் பண்ணாமல் நான் வந்து டைரெக்டாக வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாம்பாக்கம் போனேன். அங்கே போகிறதுக்கே நைட்டு வந்து 9:30 மணி ஆகிடுச்சு. பஸ் டைரெக்ட் பஸ் இங்கே இல்லை, போரூர்லேருந்து எதுவுமே இல்லை. மாறி மாறி போகிறதுக்கு வந்து ஒரு 9:30 மணி ஆகிடுச்சு. அங்கே போனால் வந்து பொங்கலுக்கு முன்னாடி எடுத்தது ஆக்சுவலாக அந்த வீடியோ. பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகிறவங்க வந்து நிறைய எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் வந்துட்டாங்க, பயங்கரமான கூட்டம். ஒவ்வொரு சிக்னல் போட்டாங்க, ரெட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து யாருமே இல்லை. இங்கே வந்து ஆக்சுவலாக சிக்னல் வந்து யாருமே இல்லை. போயிருக்கலாம், பட் ஆனால் யாருமே இல்லை அப்படின்னாலும் சிக்னல் வந்து ஒபே பண்ணி தான் போகணும். ஸோ நம்மளை யாருமே பார்க்கல அப்படிங்கும் போதும் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறது தான் டிசிப்ளின். ஓகே, நம்ம டிராஃபிக் சிக்னல் வந்து ஒபே பண்ணுங்கள். பகலில் இருந்தாலும் சரி, இரவில் இருந்தாலும் சரி, அங்கே டிராஃபிக் போலீஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி. ஸோ டிராஃபிக் வந்து சிக்னல் வந்து ஒபே பண்ணிட்டுருக்காங்க. டிராஃபிக் சிக்னல் மட்டும் தான் லைஃப்லேயும் மற்ற விஷயமும் அப்படிங்க. ஸோ திருச்சி, மதுரை அது மாதிரி மாறி போனாங்க அப்படின்னாலும் அங்கே அதுவும் வந்து ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ வேறு வழி இல்லாமல் நான் திரும்ப வீட்டுக்கு வரத்துக்கே வந்து நைட்டு 12 மணி ஆகிடுச்சு. ஸோ சாப்பிடவே இல்லை. என்ன கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து, புது பஸ் ஸ்டாண்டில் வந்து ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன் டேரெக்டாக. இப்போ வந்து நைட்டு வந்து 12 மணிக்கு மேலே ஆச்சு, சாப்பிடல. ஸோ இங்கேயும் நம்ம ஏரியாவில் எந்த ஹோட்டலும் கிடையாது. ஸோ நான் வந்து அதான் வடபழனி சைடு, வடபழனிலே இருக்கிறதுக்கு ஒரு 2 இருக்கும், இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட போரூர் பிரிட்ஜ். இது வந்து பார்த்திங்கன்னா போரூர் ஜங்ஷன், போரூர் ஃப்ளைஓவர் வந்துருச்சு. ஸோ நைட்டு 12:30 மணி அப்படிங்கிறதுனால டிராஃபிக்லாம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. டேலெலாம் இங்கெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது, இது மாதிரி இருக்காது. பகலில் பயங்கரமாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது ஆக்சுவலாக எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் இங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக அடிச்சு வச்சுருக்காங்க. அதில் போகிறதும் வரதும் ஒரே ரோடாக ஆக்கிட்டாங்க. இப்போ நைட்டுங்கிறதுனால இங்கே வேலை வந்து டைவர்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேலை அந்த இடத்த பிளாக் பண்ணிட்டு டைவர்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து இங்கே டிராஃபிக் போலீஸ் டக்குன்னு நிப்பாட்டாங்க. இவர் டக்குன்னு பிரேக் அடிச்சிட்டாரு. வண்டி போய் மோதிட்டேன். ஸோ என்னை வந்து போக சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ஸ்பீட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 10-20 கிலோமீட்டர் ஸ்பீட் தான். ஜஸ்ட் அங்கே திரும்பும்போது அவர் சடன் பிரேக் அடிச்சிட்டாரு முன்னாடி போனாள். ஸோ இங்கே வந்து இந்த டைவர்ஷன் பண்ணி விட்டதுனால, அந்த மெயின் ரோட்டில் ஆர்காட் ரோட்லேருந்து டைவர்ஷன் பண்ணி விட்டதுனால, இந்த சந்தில் இந்த தெருவில் வந்து இப்போ வந்து ஆப்போசிட் சைடு வண்டி வந்துகிட்ருக்கு. ஆக்சுவலாக மிட் நைட்லாம் வெளியிலலாம் போகவே மாட்டேன். ஸோ இன்றைக்கி சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து போகிற மாதிரி ஆகிடுச்சு. மிட் நைட்டில் கூட இவ்வளோ டிராஃபிக் இருக்குது பாருங்கள். ஒரு 12:30 மணிக்கு கூட இவ்வளோ காரு, பைக்கு டிராஃபிக்காக தான் இருக்குது. இது இந்த மெட்ரோ வேலை நடக்கிறது, இங்கே வந்து மெட்ரோ வேலை நடக்கிறதுனால இந்த சந்தில் வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து வண்டி வந்துகிட்ருக்கு. இப்போது கிராஸ் பண்ணி போகணும். நைட்டில் வந்து ஃபுல் நைட் ரைடிங் போகணும். சென்னை சிட்டி ஃபுல்லாக நைட்டில் வந்து ரவுண்ட்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த ரோடு வந்து இப்படி இதில் வந்து தான் ஜாயிண்ட் நேராக வரும். இப்போ அங்கே வந்து மெட்ரோ வேலை நடக்கிறதுனால அங்கே பிளாக் பண்ணி டைவர்ட் பண்ணி விட்டதுனால இப்படி சுற்றிட்டு வரும். இங்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு மேலே அந்த மெட்ரோ பாலம்லாம் போட்டாங்க, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரோடு வந்து சூப்பராக போட்டுருவாங்க. மெட்ரோவில் ஃபுல்லாக முடிஞ்சால் தான் இந்த
இதெல்லாம் கிளியர் ஆகி ரோடு கொஞ்சம் அகலமாகி இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். இந்த ரோடெலாம் நல்லா போட்டுருவாங்க மெட்ரோ முடிஞ்சிடுச்சுன்னா. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் இது மட்டும் தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக வந்து அந்த அன்றைக்கி பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு டிக்கெட் கிடைக்காம ரிட்டர்ன் வராமல் இருந்திருந்தால் இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்க முடியாது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து வடபழனி வந்துட்டேன். வடபழனி ஏரியா இங்கெல்லாம் எதுவும் கடையெல்லாம் இல்லை, எல்லாமே க்ளோஸ் தான். இங்கே சாப்பாட்டு கடை எதுவுமே இல்லை, ஹோட்டல்ஸ்லாம் ஒரே இருட்டாக இருக்குது இங்கெல்லாம். இது வந்து ரைட் சைடு வந்து கமலா தியேட்டர் வடபழனி. என்ன அப்புறம் அப்படின்னு தெரியல, நான் பார்க்கவே இல்லை, செக் பண்ணல. ஸோ நம்மளுக்கு இப்போ சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வடபழனி சிக்னல் வந்தாச்சு, ஃப்ளைஓவர், வடபழனி மெட்ரோ, வடபழனி ஜங்ஷன் எல்லாமே தான். ஸோ லெஃப்ட்டு போனீங்கன்னா கோயம்பேடு, நேராக போனால் கோடம்பாக்கம், ரைட் சைடு போனால் அசோக் நகர், கிண்டி, டி நகர் எல்லாம் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு கடை லெஃப்டில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட். இது கொஞ்சம் நிறைய பைக்லாம் கிடக்கு. இவங்கலாம் வந்து எல்லாமே ஸ்விக்கி ஆர்டர்னு நினைக்கிறேன். எல்லாம் ஸ்விக்கி வண்டியாக கிடக்கு, ஸ்விக்கி ஜொமேட்டோ வண்டியாக கிடக்கு. ஓகே, நம்ம நேராக போவோம். நம்மளுக்கு வந்து இட்லி தோசை அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்துட்ருக்கேன். சைனீஸ் ஃபுட் வேணும். ஸோ இது வந்து 100 ஃபீட் ரோடு, வடபழனி டு அசோக் நகர் போகிற ஒரு ரொம்ப லாங்கான ரோடு இது. இதெல்லாம் டேயில் வந்து இப்படிலாம் இருக்கவே இருக்காது. அப்படியே ஒரு இது ஆமாம் மாரி ஊந்து தான் போகணும் இங்கே, அந்த அளவுக்கு இருக்கும் டேயில். இப்போ நைட்டு 12:30 மணி அப்படிங்கிறதுனால இப்போ ஃப்ரீயாக சமையல் நல்லா ரைட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து லக்ஷ்மணன் சுருதி சிக்னல் ஓப்பன். இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட் ரோடு, அதாவது கோயம்பேட்லேருந்து அசோக் நகர் வரையும் இது வந்து ஒரே ரோடு, இதே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து நைட்டில் ரைட் பண்ணால் நல்லாயிருக்கும். டிராஃபிக் இல்லாமல் இதை மாதிரி இருந்து ரைடிங் போனால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வந்து மெட்ரோ போட்டிருக்காங்கல்ல, இந்த ரோடு எப்படி இருக்குது, அது மாதிரி தான் நம்ம அங்கேருந்து வந்தவங்க வலசரவாக்கம்
அந்த சைடில் உள்ள ரோடு இதே மாதிரி ஆகிடும் மெட்ரோ முடிஞ்சுன்னா. ஸோ இதெல்லாம் அப்படி தான் இருந்தது முன்னாடி. இப்போ மெட்ரோ மேலே போட்டதுனால கீழே வந்து ரோடெலாம் சூப்பராக ஆகிட்டாங்க. ஸோ இதே மாதிரி அது மாறிடும். இந்த வலசரவாக்கம் போகிறதுக்கு போகிற வழியில் மெட்ரோ வேலை நடந்துட்டு இருந்துச்சுல அந்த இடம்லாம். ஸோ அசோக் பில்லர் வந்தாச்சு. இதுதான் அசோக் பில்லர். லெஃப்ட்டில் போனால் வெஸ்ட் மாம்பலம், டி நகர் போயிடலாம். இங்கே எதுவும் கடை இருக்கான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே வந்து இருக்கும், அந்த வண்டி கடையெல்லாம் இருக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அதெல்லாம் இருக்கும், பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் வந்து மெக்டொனால்ட் இருக்குது. மெக்டொனால்ட் இப்போ சாப்பிட்ற மூடில் இல்லை. ஸோ ரைட் சைட் போய் பார்க்கலாம். ஓ, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குது, சின்ன கடை இருக்குது, கார்லாம் நிப்பாட்டுறாங்க. இப்போ 2 ஹோட்டல்ஸ் இருக்குது இங்கே. ஓகே, ஒரு யூட்டன் போட்டு வந்துடலாம். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது. அது கொஞ்சம் சின்ன கடை, கொஞ்சம் நல்லா பிஸியாக இருக்குது இந்த இடம். ஸோ இதை போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கற்பகம் செட்டிநாடு ஹோட்டல். பரவாயில்ல, மிட் நைட்டில் 12:30 மணிக்கு இவ்வளோ பிஸியாக இருக்குது. இப்போ சாப்பிட வந்ததுனால இந்த ஹோட்டலை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். மதுரை பன் பரோட்டா, வாழை இலை பரோட்டா எல்லாம் இருக்குது. பரோட்டா சாப்பிட்ற ஐடியா இல்லை, தோசை இட்லி இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். ஸோ இந்த ஹோட்டலோட இந்த ஹோட்டல் வந்து நான் இப்போ தான் வந்து கண்டுபிடிச்சேன். இங்கே சாப்பிட வந்ததுனால தான் அந்த ஹோட்டலுக்கு தெரியும். அது இல்லாமல் அவங்ககிட்ட பேசிவிட்டு இந்த ஹோட்டலில் வந்து என்ன ஸ்பெஷல், 12:30 மணி 1 மணி வரைக்கும் இந்த ஹோட்டல் வந்து திறந்து வச்சுருக்கீங்களா அதெல்லாம் கேட்டேன். ஸோ எனக்கே தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து 2 மணி வரைக்கும் இந்த ஹோட்டல் வந்து இருக்கும், சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன இருக்குது? என்ன இருக்குது சாப்பிட? தோசை, சப்பாத்தி, பரோட்டா இருக்குது. ஒரு தோசை, ஒரு ஆம்லெட்டு. ஸோ அவங்ககிட்ட ஓனர்கிட்ட பேசிவிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு இது வந்து ஃபுல்லாக இங்கே என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னேன். சார் ஓகே சொன்னாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டினியூவாக இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன இருக்குங்கிறத நான் ஃபுல் வீடியோ போடுறேன். கண்டினியூ பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்கள். தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆம்லெட்டு, பன் பரோட்டா இங்கே ஸ்பெஷல் நாங்கள் அதையும் ஒன்று ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பன் பரோட்டாவா? ஸோ இங்கே வந்து இப்போ நைட் சாப்பிட்டுட்டு அடுத்த வீடியோ வந்து ஃபுல்லாக இங்கே என்னென்ன இருக்குங்கிறத வந்து நான் வந்து ஃபுல்லாக போடுறேன். பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நன்றி.